வெல்கம் டு பூபிஸ் இன்னோவேஷன். ஸோ என்னை பார்த்து ஒரு நாள் இருக்கும்ல, கொஞ்ச நாள் ஒன்றும் இல்லை, ஒரு 8 to 10 days இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கின் கேர் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ எனக்கு கண்டென்ட் ஒன்றும் கிட்டலடே. ஸோ ஏதாவது கண்டென்ட் கிடைக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்கின் கேர் வீடியோ பண்ணலாம். ஸோ நம்ம இதை வந்து மந்த்லி பண்ணலாம், வீக்லி பண்ணலாம், டெய்லி ஒன்றும் பண்ணக்கூடாது. டெய்லி பண்ணக்கூடாது. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ வந்து ஸ்கின் கேர் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஃபேஸ் பாருங்கள், அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. ஸோ இன்ட்ரோ நீங்கள் பார்க்காதீங்க, அது வந்து வீடியோக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக அப்படி பண்ணேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒரிஜினல் ஃபேஸ் இப்படி இருந்தால் தானே தெரியும் நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணும்போது எவ்வளோ சேஞ்ச் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ சாதனம் எங்கே? நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஹேர் கட் பண்ணேன். அதனால் குட்டி குட்டியாக ஹேர் வந்து என்ன ஆகும்னா ஃப்ரெண்டில் விடும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேர் பேண்ட் போடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து ஆலோவேரா எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பியூர் ஆலோவேரா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில் ஆலோவேரா ஏதாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் பண்ணுறது வந்து ஸ்கின் கேர் கொஞ்சம் நைட் டைம், ஒரு 7 o'clock அந்த மாதிரி. ஸோ இப்போ போய் ஒரு ஆலோவேரா பறிச்சிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போட எனக்கு டைம் இல்லை. பியூர் ஆலோவேரா போட்டால் இன்னும் ஒரு க்ளோ எல்லாம் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் ஆலோவேரா எடுக்கிறேன். ஸோ நான் கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஸோ இதை நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக தானே நம்ம வந்து ஹேர் ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபேஸ் ஃபுல்லாக இதுக்கு நீங்கள் வந்து சோப்புனா ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம வந்து பிளேடு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். டேரக்டாக எடுத்து அப்படியே போட்டுருக்கலாங்க, கையில் போட்டு வீடியோக்கு வேண்டியபடி கையிலலாம். ஓகே, சரி, நம்ம வந்து ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த ஒரு ஃபேஷியல் ரைசர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நிறைய பிராண்ட் இருக்குது, விதவிதமாக நிறைய இருக்குது. ஸோ நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட எம்ஆர்பி வந்து 65 rupeesன்னு நினைக்கிறேன், 3 அணம். பட் 3 அணம் வாரது தான் 125 இருக்குது, 99 இருக்குது, 200க்கு மேலே இருக்குது, நிறைய இருக்குது. பட் நம்ம இது ஒன் யூஸ்னால் என்ன சொல்லனா, இப்போ நான் வந்து எனக்கு வந்து இப்போ நான் ஐப்ரோ பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக நான் வந்து பார்லர் போய் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஐப்ரோஸ் எடுக்கலை, இல்லைன்னா நான் வந்து ஃபேஸுக்கும் ஐப்ரோஸுக்கும் எடுப்பேன். மேக்ஸிமம் 1 or 2னா நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ஃபேஷியல் பிளேட் ஒன்றும் காணாது, அப்போதைக்கு எடுத்து வச்சு ஐப்ரோ மட்டும் ட்ரிம் பண்ணுவேன். எல்லாமே வந்து ஒன் யூஸ் தான். ஸோ எனக்கு இது ஓகே. ஏன்னா இதோட பிளேடு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு இப்படி ஒரு கிறிஸ்-கிராஸாக இப்படி இருக்கும். அது கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் எனக்கு இது ஓகே தான். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டேன். உங்களுக்கு வேணால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து வாங்குங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு பிராண்டும் கிடையாது, இது ஒரு நார்மலான ஒரு ஃபேஷியல் ரைசர். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு ஃபேஷியல் ஹேர் ஒன்றும் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை, குட்டி கொஞ்சமாக தான் இருக்குது ஃபேஷியல் ஹேர். ஸோ பாருங்கள், இந்த டிஷ்யூ பாருங்கள், மைன்யூட்டாக கொஞ்சமாக இருக்குது, பார்த்தீங்களா? இந்த ஆலோவேரா வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகி போகுது. ஸோ கொஞ்சம் கூட கம்மியாக தான் இருக்குது, நிறைய இல்லை ஃபேஷியல் ஹேர். என்னாலும் கொஞ்சம் இருக்குல்ல, அது நம்ம கிண்டணும். அதுங்க எனக்கு சமாதானம் வராது. கொஞ்சமாக இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் தாடி மீசை எல்லாம்
ஒன்றா இல்லை, என்னாலும் குறைச்சி எடுப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெதுவாக நான் சொன்ன மாதிரி இங்கே கொஞ்சம் க்ராஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஷியல் பிளேடு இருக்கும். அது எப்படி இருக்கும் ஆக்சுவலாக அது இருக்குன்னு நினைக்கிறேன், பட் எங்கே இருக்குன்னு தெரியல. இனி ஒரு ஷார்ட்ஸில் ஏதாவது நான் உங்களுக்கு காமிச்சு தரலாம், அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து இயர்லியாக நிறைய வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஒரு தெரில, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 இயர்ஸ்க்கு மேலே தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஒரு இது பிடிக்கும்ல ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு பென்சில் வச்சு எழுதுகிற மாதிரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி கேஷுவலாக யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வெட்டிக்கும். ஏன்னா நான் கூட ஃபஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது இங்கே 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 எல்லாமே வெட்டி வெட்டி அப்போ தெரியாது, அப்புறம் கொஞ்சம் நீரும். ஸோ கேஷுவல். அப்புறமா மெயினாக நல்ல ஆக்னி ப்ரோன் ஸ்கின் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பிஞ்சிரும். நம்ம எடுக்கும்போது இந்த ஆக்னிஸ் எல்லாம் கொஞ்சம் பம்ப் பண்ணியிருக்கும்ல, அப்போ அதில் படாமல் பிஞ்சிரும். அவங்க ஒன்றும் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக ஒரு சின்ன சின்ன ஆக்னி, ஒரு ஆக்னியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் விட்டுட்டு மீதி நீங்கள் வந்து எடுங்க. அண்ட் மெயினாக நீங்கள் வந்து எங்கேயாவது மேக்கப் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது மேக்கப் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணி மேக்கப் போட்டு பாருங்கள், போலி நல்ல க்ளோயிங்காக இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் எடுத்துட்டோம் ஃபுல்லாக. சரி, நான் மேக்ஸிமம் ஏன்னா என்னோடய ஃபேஸில் ஹேர் இல்லை, ஒரு 2 வீக்ஸ் முன்னால் தான் நான் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணேன். அந்த அளவுக்கு வராது எனக்கு ஃபேஷியல் ஹேரு. நம்ம இப்போ வந்து ஃபேஷியல் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு க்ளோ இருக்குல்ல என்னோடய ஃபேஸு, அது வேற ஒன்றும் இல்லை, ஆலோவேராவோட க்ளோ. இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன். நான் வெளியே வாஜகம் எல்லாம் அடிச்சுட்டு போனேன். நான் வந்து ஒரு 5-6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பயங்கர ப்ராக்டிஸ் இருக்குது, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்படின்னு. நீங்கள் யாரும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படி யூஸ் பண்ணுங்கள், இப்படி யூஸ் பண்ணுங்கள். அப்படி நான் வாஷ் பண்ண போகிற டைம் வந்து மிரர் பார்த்தப்போ கொஞ்சம் குட்டி குட்டி ஹேர் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் படப்பட போய் கச்சி பிடிச்சின்னு வச்சுட்டேன். வீரத்தழும்பு காய்ஸ், எனக்கும் வந்துடுச்சு. இது வரைக்கும் நான் எத்தனையோ நாள் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் வரல. வீடியோ எடுக்கன்னு பார்த்து எனக்கு ஒரு வீரத்தழும்பு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ கவனமாக யூஸ் பண்ணுங்கள். மெயினாக சின்ன பிள்ளைங்க யாரும் இந்த வீடியோ ஒன்றும் பார்த்துட்டு ஒன்றும் போய் ஃபேஷியல் ஹேர் ஒன்றும் ரிமூவ் பண்ணாதீங்க. நான் இத்தனை நாள் பண்ணி எனக்கு இல்லாதது இன்றைக்கி எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கு காமிச்சு தரலாம், இது மாதிரி வரும். ஓகே, போய் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, உங்களுக்கு காமிக்க ஒரு வீரத்தழும்பு வந்துடுச்சு. சரி, ஓகே. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரப்பு. ஸோ நம்ம வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு எவரி யூத்தோட ஒரு ஸ்க்ரப்பு. ஸோ இது வந்து டேன் ரிமூவல் சாக்லேட் ஸ்க்ரப், சூப்பராக இருக்கும். ஏன் நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, உங்ககிட்ட எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்க்ரப் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கணும். அப்போ நான் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் போட்டிருந்தேன், டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் அந்த மாதிரி. அப்போ என்கிட்ட வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் போடும்போது வந்து ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படி சொன்னால் எங்களுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது வந்து எவரி யூத்தோட ஸ்க்ரப், சாக்லேட் ஸ்க்ரப், சாக்லேட் அண்ட் செர்ரின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஸ்மெல் ஒரு டார்க் சாக்லேட் அந்த ஒரு ஸ்மெல்லு. அண்ட் இது வந்து சூப்பர் ஸ்க்ரப்பு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150க்குள்ளே ஒரு இல்லை கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 120 அந்த ரேட்டு தான். அப்போ வந்து அந்த ஒரு ரேஞ்சுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரப்பு போலி. இதோட சாக்ஷா பேக்கெட்டும் கிடைக்கும், ஒரு 20 ருபீஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் அதுதான் யூஸ் பண்ணேன். அது எனக்கு பிடிச்சி போய் தான் நான் வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரப் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, யூஸ் பண்ணப்போ வாவ் சூப்பராக இருந்துச்சு. அப்போ நினச்சேன், நம்ம இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்க்ரப் வாங்குறதுக்கு இந்த ஸ்க்ரப்பு சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்க்ரப்பு நீங்கள் இது வாங்கிடுவோங்க, அடிப்பொலி ஸ்க்ரப்பு. நம்ம இப்போ வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணணும், ஒரு 1 மினிட் 1 or 2 மினிட் நல்லா நம்ம வந்து அப்போ நம்மளோட ஏற்கனவே நம்ம வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது நம்மளோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆகும். ப்ளஸ் இந்த ஸ்க்ரப் பண்ணும்போது இன்னும் டெட் ஸ்கின்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தால் எல்லாமே கிளியராக போகும். ஸோ நல்லா வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கலாம்.
வேணால் லைட்டாக லிப்பில் எல்லாம் ஸ்க்ரப் பண்ணலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கனால ஸ்க்ரப் பண்ணலை. ஏன்னா அது வந்து வாட்டர் ப்ரூஃப். இதை வச்சு ஸ்க்ரப் பண்ணால் போகவும் செய்யாது, பின்ன சீன் கான்ட்ராக இருக்கும். அது வந்து நான் வந்து ஃபேஸில் மட்டும் ஸ்க்ரப் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து ஒரு 1 minute ஆட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஓ, இனி நம்ம வந்து போய் வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஹே காய்ஸ், நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் நம்ம வந்து ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரப் போட்டப்ளே ப்ளச்சுன்னு ஆச்சு. பார்த்தீங்களா, சிம்பிளாக பண்ணால் மதி பிரைட் ஆகும் நம்ம ஸ்கின்னு. அண்ட் நம்ம தேர்டாக வந்து ஒரு பேக் போட போகிறோம். ஸோ என்ன பேக் போட போகிறோம் அப்படின்னா, வெயிட் பண்ணி பாருங்கள், பேக் போய் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, நம்ம தேர்ட் வந்து பேக் போட போகிறோம். ஸோ நம்ம எடுத்துருக்கிறது வந்து பப்பைக்காயோட பல்ப்பு. ஸோ பப்பைக்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு எடுக்கலாம், இல்லைன்னா டொமேட்டோ எடுக்கலாம், உங்கள் இஷ்டம் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட வந்து நான் வந்து முல்தானி மெட்டி அது கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ அது கூட கொஞ்சமாக போதும், ஒரு ஒரு க்ரீமி அந்த ஒரு இது கொண்டு வரதுக்காக கொஞ்சமாக முல்தானி மெட்டி. அதுக்கு ரெண்டையுமே நம்ம ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, நம்ம ஃபேஸில் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ண கொடுக்கணும். இதான் நம்மளோட பேக். ஆக்சுவலி நான் வந்து இன்றைக்கி ஒரு பப்பைக்காய் சாப்பிட்டேன், அப்போ கொஞ்சம் பல்ப் எடுத்து வச்சுருந்தேன், நமக்கு ஒரு பேக் போடலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு காமிச்சு தர முடிஞ்சிச்சு. வந்து நீங்கள் வந்து டொமேட்டோ, ஆரஞ்சு, பப்பைக்காய், வாட்டர்மெலான், எந்த ஃப்ரூட் வேணாலும் எடுக்கோங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு லெமன், அப்புறம் பொமேக்ரானட், உங்கள் இஷ்டம் எது வேணாலும் ஓகே தான். ஸோ நம்ம இப்போ வந்து போட்டுட்ருக்கோம். ஓகே, நம்ம இப்போ வந்து பேக் போட்டுட்டோம். இனி ஒரு 10 minutes ஆகும் இந்த பேக் கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ 10 minutes என்ன பண்ண, நமக்கு ஏதாவது பேசிகிட்டு இருப்போம், அப்போ கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்ல. ஸோ என்ன பேசலாம் அப்படின்னா, நிறைய பேர் இருக்காங்க நம்மளை சும்மா சொறையக்கு. நமக்கு வேற வெளியிலன்றோன்னு யாரும் வேண்டாம், நமக்கு ஃபேமிலியிலே மதி குறையணும் உண்டு ஒரு சொறையாம்புழுக்கள். சொறையாம்புழுக்களா மറ്റേ மറ്റേ ஆட்டாம்புழு தமிழில் எனக்கு பேர் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு யாருமே செலவு கொண்டு தரலடா. அதாவது என்ன சொல்ல, தாதா நீ வா, நான் உனக்கு 3 வேளையும் உருட்டி வாயில் வச்சு தரேன், அந்த மாதிரி எனக்கு யாரும் ஒன்றும். ஸோ எனக்கு தேவையா, நான் ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுது, நாங்கள் தான் ஜாலியாக சாப்பிட்டு எடுத்து அப்படி இருக்கும். ஸோ அதனால் யாரும் ஜோரியா வரேன்டா, வந்துட்டு ஒரு காரியமும் இல்லை என்கிட்ட ஜோரியா வந்துட்டு. அது ஃபஸ்ட்டு. தென் நான் வீடியோஸ் எடுக்கிறேன், எல்லாம் யாருமே வீடியோஸ் பற்றி எதுவுமே ஒரு அபிப்பிராயம் இல்லை, எல்லாருக்கும் ஓகே தான். பின்ன இது என்னோட இஷ்டம், நான் வீடியோ எடுக்கிறது ஏன் இஷ்டத்துக்கு எடுக்கிறேன். இல்லைம்மா உங்கள் ஃபோனை பிடிச்சி வச்சுட்டு எனக்கு வீடியோ எடுக்கணும்னு உங்கள்கிட்ட வந்து கேட்கல. இல்லை எனக்கு வந்து ஃபோன் ஸ்டாண்ட் இல்லை, நீ ஒரு ஸ்டாண்டாக வருவேன்னு கேட்கல. ஸோ எனக்கு வீடியோ எடுக்கணும்னா அது ஏன் இஷ்டம், நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். பின்ன என்ன சொல்லணும், பின்ன வேற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், நிறைய ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியில் உள்ள விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு என்ன வந்து சொறையவாங்க. அவங்க அங்கே பார்த்தா ஐயோ அந்த கூவம் அந்த மாதிரி இருக்கும். நைட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு நை 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 தேவையே இல்லை. நம்ம ஏதாவது எனக்கு வந்து இதே மாதிரி பேசணுன்னு இருக்கு. என்னன்னா டைரெக்டாக வந்து பேசுறது எனக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா முகத்தை கண்டாலே ஓ அப்படின்னு தோணும். அப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து பண்ணலான்னு உண்டு. பின்ன என்னன்னா டைம் இல்லை, உங்களுக்குன்னு வேண்டி எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை. ஸோ இந்த ஒரு 10 minutes வந்து எனக்கு ஃப்ரீயாக இருந்ததுனால தான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். தயவு செய்து அப்படின்னு இனி நான் சொல்ல மாட்டேன். ചില ചൊറിയന്മാരുണ്ടേ, ചില ചൊറിയന്മാരുണ്ട് இந்த வீடியோ சிலப்பெல்லாம் பார்ப்பணும், பட் பார்த்தா எனக்கு ஹாப்பி. அவங்களுக்கு அக்காமாரும் அம்மாமாரும் அவனெல்லாம் பயங்கர யோக்கிய டேஷ். அவனுங்க நம்மளை வந்து பல சொல்ல ரீசனை நான் ஒன்று அறிஞ்சேன். எனக்கு என்ன சொல்லக்கு, சிம்முனா என்னோட வீட்டு பேர். ஸோ
ஸோ சிம்மு வந்து ஒரு இதா இந்த மாதிரி ஒரு டாக் இதானா ஒரு என்ன சொல்லக்கு நார்மலி நம்ம இந்த ஐட்டம் டான்ஸ் எல்லாம் ஆடுறவங்க ஒரு டான்ஸ் ஐட்டம் டான்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் ஐட்டம்னா என்ன விஷயம்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி நான் யாருன்னு எனக்கு தெரியும் என் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அடிப்பொழியா தெரியும் நீ இவனுக்கு போயிட்டு நான் என்னோட பேர் போபி எனக்கு வயசு 24 இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது வந்துட்டு என்னோட ரிலேட்டிவ் தான் ஒரு மொட்டத்தலை சொட்டேன் அப்படியே வச்சுக்கோங்க வந்துட்டு இப்படின்னு என்னோட ஒரு பிரதர்கிட்ட பேசி அது என்னோட காதுக்கு இப்போ வந்தது அவங்க ஃபேமிலியா யோக்கியத்தில் பெரிய யோக்கியம் அவ்வோக்கியம் அந்த மாதிரி ஒரு யோக்கியம் ஸோ அவங்க வந்து இப்படி பேசியிருக்காங்க ஸோ அது பெரிய தப்பு ப்ரோ ஏன்னா உங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு அக்கா தம்பி அண்ணன் தம்பி அப்பா தம்பி இது எதுவுமே தெரியாது ஸோ அவங்கள்ட்ட போய் நீ ஐட்டமா இல்லை அம்மா ஐட்டமான்னு நீங்கள் பேசலாம் இல்லை மற்றவங்கள்ட்ட வந்துட்டு ஏன்னா நீ அப்படி ஆனாலும் உனக்கு அப்படி தோணும் புரியுதா சரி நான் நீ இன்டைரக்டாக தான் குத்துறேன் உன்னை டைரக்டாக குத்தணும்னா சொல்லு வந்துட்டு நீ என்ன தானே சொன்ன என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு உனக்கு எவ்வளோ தைரியமா நீ வந்து அவ்வளோ பெரிய ஆம்பளைனா என்கிட்ட நேருக்கு நேரம் வந்து பேசும் പിന്നെ ചില പൊട്ടക്കളവന്മാരുണ്ട് எங்கள் ஃபேமிலியில் ஏன்னா நமக்கு ட்ரோல் பண்ணக்கு வெளியண்டி யாரும் வேண்டாம் நம்ம ஃபேமிலி மட்டும் போதும் அந்த பொட்டக்கிழவന്മാருக்கு என்ன சொல்லணும் தெரியுமா அவனுங்களுக்கு மக்கமாரு ஓ யோக்கியம் அவனுங்க வந்துட்டு நம்ம போய் அவங்க ஃபேமிலியை போய் ஒரே கலக்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதாவது குடும்பம் கலக்கீஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு இல்லை சரியா ஸோ அந்த பொட்டன் கலவமாரே சொன்னா உண்டையும் நேருக்கு நேர் பேசணும் டைரக்டா வந்துட்டு நீ இப்படி தானே நீ எனக்கு ஃபேமிலி இப்படி பேசுறியா அப்படி கேளு ஏன்னா எனக்கு தெரியும் நான் எனக்கு தேவையில்லை மற்றவங்கள ஃபேமிலி போய் கிண்டகு ஏன்னா எனக்கே டைம் இல்லை நான் எல்லாமே நீ இவனு ஃபேமிலியை போய் தலையிட்டு கிண்டகு எனக்கு வேற வேலை இல்லை ஸோ கிளவன்ஸ் அண்ட் சில வாலாட்டிஸ் இனி வந்தீங்கன்னா ஐ வில் கட் யுவர் டங் ஓகே சரி ஓகே நமக்கு 10 மினிட் ஆச்சான்னு தெரியல சரி இது வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு இதுக்கு மேலே டைரக்டாக பேசணும் அப்படின்னா உங்களுக்கு நான் தனியாக டெய்லி ஒரு வீடியோ போடுறேன் குட் மார்னிங் காய்ஸ் இன்னைக்கு என்ன திட்டினவன் இவன் தான் இவன் பேர் வந்து டஷோ இவன் தான் இவன் வந்து இந்த மாதிரி சொன்னா அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுக்கணும்னு உண்டு என்ன நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடும் இப்போ நம்ம நார்மலி இந்த பேட் வேர்ட்ஸ் கூப்பிடுறவங்களும் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஓவராக பேசுகிறவங்களும் தான் ஃபேமஸ் ஆவாங்க அதனால எனக்கு வந்து அதுக்கு இப்போ நம்ம வந்து பாசிட்டிவாக நல்ல ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஃபேமஸ் ஆனால் ஓகே இந்த மாதிரி திட்டி போடுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நான் இல்லாமல் உங்கள்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியாது ஸோ அதனால தான் நான் வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் டாட்டா இல்லை தேங்க்யூ என்னை இப்படி சொன்னதுக்கும் உங்களுக்கு நான் ரிப்ளை தந்ததுக்கும் நான் டைரக்டாக வருவேன்டே எனக்கு வந்து யாரு கண்ணும் பேடியில் என்னோட ராசி ரொம்ப ராசி என்னோட ராசி நல்ல ராசி எனக்கு டைம் நம்ம இந்த 10 மினிட் தீர வரைக்கும் எனக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கணும் இல்லைங்க நம்ம இடையில வந்து எடிட் பண்ணும்போது சாங் எல்லாம் செட் பண்ணணும் அதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால நமக்கு பேசிட்டே இருக்கும் பின்ன இவ்வளோதான் கொஞ்ச நாளாக சொல்லணுன்றது பட் எனக்கு டைமே இல்லை சுத்தமாக நீங்கள் நினைக்க மாதிரி நான் வெட்டியாக தான் இருப்பேன் இப்போ ஆனால் வெட்டியாக இருந்தாலும் ஒரு குறு வேலையெல்லாம் இருக்கும் நிறைய இந்த எடிட்டிங்கு அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நான் ரீசனாக நெயில் ஆர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னா ஸோ அதில் நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது அதனால எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அது கொண்டு இந்த மாதிரி உள்ள டேஷ் ஷோலிகளுக்கு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணக்கும் டைம் இல்லை நேருக்கு நேர் பார்க்கும்போது டிஷ்ஷும் அப்படின்னு போக்குறேங்க இன்ட்ரெஸ்ட்ல ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் இவனோட எல்லாம் போய் அடி வைக்க அதனால நீங்கள் வாய் மூடிட்டு இருந்தால் கொள்ளலாம் இல்லைன்னா டேரெக்டாக விழிச்சிட்டு உங்கள் பேர் அட்ரஸும் கொடுத்துட்டு இவன் தான் இப்படி தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி வருவேன் ஓகே நம்ம இப்போ வந்து பேக் போட்டுட்டோம் ஸோ அது வந்து ஒரு ஸ்டோரி உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை ஸ்டோரி சொன்னேன் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகனால இப்போ பேக் போட்டு ஒரு ட்ரை ஆச்சா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக வேண்டியது இருக்குது ஓகே ட்ரை ஆகட்டும் ஓகே இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஸோ நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் ஓகே நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்கின் கேர் பண்ணால் மாதிரி நம்மளோட ஃபேஸ் வந்து பளபளபளான்னு பிரைட் ஆகும் ஓகே காய்ஸ் ஸோ நீங்களும் என்ன மாதிரியா உங்களுக்கு வந்து பவுட்ரு போட்ட மாதிரி இருக்கணும் ஆனால் பவுட்ரு போடக்கூடாது உங்களுக்கு வந்து ஆயில் ஸ்கின்னு ஆனால் ஆயில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி உண்டுன்னா ரீசனாக நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் நிறைய பேர் வந்து ஆடில் பார்த்துருப்பீங்க பட் இது வந்து ஆடோ
ஒரு புண்ணாக்கம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் வந்து ஒயிட் டோனோட ஒரு க்ரீம் வாங்கினேன். சும்மா தான் இதோட பவுடர் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் ஒரு போட்டால் கொஞ்சம் ஒயிட் ஸ்கின் டோனுக்கு வந்து ஓகே, நமக்கெல்லாம் போட்ட ஒரு ஓகே தான் எனக்கு. பட் என்னன்னா கொஞ்சம் ஒரு ஒயிட்டு புஷ்ஷுன்னு அடித்த மாதிரி ஒரு இது. ஸோ ரீசெண்டாக நான் வந்து சென்னை போனப்போ வந்து இதை வாங்கினேன். இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 தான். இது வந்து நம்ம நார்மல் க்ரீம் வந்து ஜஸ்ட் வெளியில் போகும்போது சின்ன பழைய அம்மா மாதிரிலாம் ஃபேர் அண்ட் லவ்லி போடுற மாதிரி இது வந்து அந்த மாதிரி ஒரு சும்மா நார்மல் க்ரீம். இது வந்து ஸ்கின் பிரைட் ஆகும், ஒயிட் ஆகும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நம்ம வந்து பவுடருக்கு பதிலாக போடுறது, நம்ம வந்து மாய்ஸ்சரைசர்லாம் போடுவோம்ல, ஸோ அதுக்கு பதிலாக போடுறது. ஸோ இதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன், ஒரு சைடு போடலை. அப்போ உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு ஒரு பிங்க் டோனில் இருக்குது இந்த மாதிரி. பயங்கர பிரைட். ஸோ நான் இந்த சைடில் போட்டு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த 2 சைடுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அப்போ தெரியும். இத்தனை வேண்டாம், ஸோ கொஞ்சமாக போட்டு காமிக்கிறேன். நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் நல்லா க்ரீம் நம்ம ஃபேஸில் வந்து செட் ஆகிற வரைக்கும் ஒன்று மசாஜ் பண்ணி ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியுதா இந்த பக்கம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? இப்போ தெரியுதா? ஒரு பிரைட்டான ஒரு ஃபீல் இருக்குல்ல? ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 140 தான். நமக்கு வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்குது. பவுடர் இஷ்டம் இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் போட்டுகிட்டே வெளியே போகிறேன். சூப்பராக இருக்குது ப்ராடக்ட். நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம நார்மலி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, ஸ்கின் கேர் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்லுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து ஆயில் ஸ்கின், ரொம்ப டீப் ஆயில் ஸ்கின். ஸோ எனக்கு இது செட் ஆகுதான், உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். எல்லா ஸ்கின் டைப்பும் செட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு பிரைட்னஸ். நம்ம இந்த பக்கம் போடும். ஓகே பாருங்கள், என்னோட ஸ்கின் பளபளப்பாக இருக்குது, கொஞ்சம் பிரைட்டாக இருக்குல்ல? ஸோ ஸ்கின் கேர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இந்த க்ரீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் காமிச்சேன். ஸோ நீங்கள் மஸ்ட்டாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதோட சின்ன டியூப் இருக்கான்னு எனக்கு தெரியல, 140 தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த க்ரீம் எப்படி இருக்குது அப்படின்னு. எல்லாமே இது வந்து பெய்ட் ப்ரொமோஷனோ ஒன்றுமே இல்லை. நார்மலாக நான் வாங்கினேன், யூஸ் பண்ணேன், உங்களுக்கு ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. இன்னும் அடிப்பொலி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.